ஈவைக்கு பார்த்துட்ருக்கோம். ஒரு மாத்திரை குப்பியானது உருளையின் இருபுறமும் அரைவட்டம் அமைந்தது போன்ற வடிவில் உள்ளது. அதன் மொத்த உயரம் 19 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் 7 சென்டிமீட்டர். மாத்திரை குப்பியின் கன அளவு என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சூல் தான் சொல்லியிருக்காங்க. கேப்சூல் நம்மளுக்கு தெரியும் இந்த ஷேப்பில் தான் இருக்கும். அதை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. உருளையா அதோட இருபுறமும் அரைவட்டம் இந்த மாதிரி இருக்கான். ஓகேவா? இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட மொத்த உயரமே கொடுத்துருக்காங்க 19. அப்புறம் இந்த உருளையோட விட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த விட்டம் வந்து கொடுத்துருக்காங்க 7. விட்டம் 7னா ரேடியஸ் வந்து உங்களுக்கு 7/2ன்னு வரும். ஓகேவா? அடுத்து இப்போது இது ஒரு மொத்த உயரம் தான் உங்களுக்கு 19. இப்போ உருளையினோட உயரம் மட்டும் என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள் ரேடியஸ் இங்கே 7/2னா இங்கேயும் 7/2 தான் இருக்கும். எந்த சைடு எடுத்தாலும் 7/2 தான் இருக்கும். அப்போ இது ஒரு 7/2 இது ஒரு 7/2. அப்போது இதுலேருந்து 2 7/2 கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு உருளையோடது கிடச்சிரும். அப்போ போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் 12. அப்போ உருளையோட உயரம் மட்டும் பார்த்திங்கன்னா 12. இப்போ என்ன கேட்குறாங்க, மாத்திரை குப்பியின் கன அளவு, அதாவது இந்த டோட்டல் கேப்சூலோட கன அளவு தான் கேட்குறாங்க. கேப்சூலோட கன அளவு வேணும்னா முதல்ல உருளை இது வேணும். உருளையோட ஃபார்முலா நமக்கு தெரியும் πr²h. அப்புறம் இந்த 2 அரைக்கோளத்தையும் சேர்த்துக்கணும். 2 அரைக்கோளம்னு சேர்த்தா ஒரு கோளமே வந்துடும். அதோட கன அளவு ஃபார்முலா நமக்கு தெரியும் 4/3 πr3. ஓகேவா? பை அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா ஃபார்முலாவில் வந்து அவங்க பை யூஸ் பண்ணல, பை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ தான் இதோட ரேடியஸ் கண்டுபிடிச்சோம். 7/2 7/2 ஹெச் கண்டுபிடிச்சிட்டோம் 12 4/3 பை அப்படியே வச்சுக்கலாம் இந்த சைடும். இங்கே ஆர் வந்து என்ன உங்களுக்கு 7/2 த ஹோல் கியூப். சிம்பிளிஃபை பண்ணலாமா? இதை இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 6 திரும்ப வேணால் 3. அப்போ 3ன்னு வரும். அப்போது இது 49 × 3 × பை. இங்கே பார்த்தீங்கன்னா 4/3 7 கியூபு நம்மளுக்கு தெரியும் 343 2 கியூபு 8 × பை. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 49 × 3னா உங்களுக்கு 147 வரும். 147 பை. இதை சிம்பிளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 57.166ன்னு வரும். ஓகேவா? இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் 204.17 பை எல்லாமே பாருங்கள் சென்டிமீட்டரில் தான் இருக்கனால சென்டிமீட்டர் கியூப். இந்த 200க்கு மேலே இருக்கிற ஆன்சர் இந்த ஒன்று டியில் தான் இருக்குது. அப்போ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் 204.175. ஓகேவா?